ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்புக்குரிய அருமையான சகோதரர்களே, அருமை சகோதரர் இன்றைக்கு இந்த ஒரு புதிய கதையை பழையது, அதனால உங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு புதிய கதையை இறைவன் உங்களுக்காக உரிமையாக்கி உடல்நிலையோடு நீங்க இந்த காரியத்தை செய்கிறீர்கள். அதற்கு ஏற்ற விதத்தில் 100 மடங்காக நீங்கள் செய்ய வேண்டியதும் நீங்கள் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கடவுளுக்கு உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய நம்பிக்கையும் கடவுள் தருவது. ஏன்னா நம்பிக்கை தான் அடுத்த கட்டத்துக்கு உங்களை அழைத்து செல்லும். ஏன்னா பல பல இன்னல்களிலிருந்து இக்கட்டுகளிலிருந்து கடந்து வந்த முடியும். அதனால் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய அந்த ஒரு வலியும் வேதனையும் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதிலிருந்து கடந்து வருகின்றவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாழ்க்கையை எப்படி அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வது அப்படிங்கிறது. எனவே அந்த வலிகளும் வேதனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்கு அடித்தளமாக பின்புலமாக அமையும். இரண்டாவது, நீங்கள் கொடுக்கின்ற உழைப்பும் முயற்சி எந்த அளவுக்கு தான். அதனாலதான் இன்றைய நற்செய்தி 5 தாலந்து பெற்றவன் மறுபடியும் ஒரு 5 சம்பாதிக்கும். அதான் 2 பெற்றவன் மறுபடியும் 2 சம்பாதிக்கும். 1 பெற்றவன் போய் அதுவே படிச்சு இந்த நற்செய்தி முடிகின்ற பொழுது இயேசு சொல்லுவாரு, உள்ளவருக்கு என்ன பண்ணும், கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அப்படின்னா இதனுடைய பின்னணிதான் 5 தாழ்ந்து பெற்றவர் தன்னை பயன்படுத்தி உழைப்பை, தன்னுடைய திறமையை, கடவுள் கொடுத்த அருளை அவன் பயன்படுத்துகின்றான். எனவே பயன்படுத்துகின்றவருக்கு உள்ளவர்னா நிறைய காசு பணம் உள்ளவர்கள் இல்லை. யார் கடவுள் கொடுத்த அருளை, ஆசிரை, திறமைகளை பயன்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு மேலும் மேலும் கொடுக்கப்படும். வாழ்க்கைக்கு சும்மா உட்கார்ந்து கடவுள் ஒருபோதும் எந்த ஒரு சின்ன கதை நான் வழக்கமாக சொல்றது வந்து கேட்டுருக்கீங்களா எனக்கு தெரியல. ஒரு முறை ஒரு ஏழை விறகு வெட்டி ஒவ்வொரு நாளும் அந்த காட்டுக்கு அருகாமையில் இருந்த அந்த சின்ன சின்ன மரக்கட்டைகள்லாம் பொறுக்கி கொண்டு போய் விற்று அதுலேருந்து வர காசை வச்சு சாப்பிட்டு வாழ்ந்து. அப்போ ஒரு நாள் நைட்டு கடவுள் வர என்னப்பா நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி. அப்போது அவன் சொல்கிறான், கடவுளே நான் நல்லா இருக்கேன். எப்படி அப்படின்னு. நான் அந்த மாதிரி ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே போகிறேன். அந்த காட்டுக்கு அருகாமையில் இருக்கிற சுள்ளிகளை எல்லாம் பொறுக்கி கொண்டு போய் நகரத்தில் விட்டு ஒரு 50 100 கிடைக்குது. அதை வச்சு நான் சாப்பிட்டு இப்போது கடவுள் சொல்கிறாரு, இல்லை இல்லை நீ இன்னொரு 5 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லி. இப்போ 6 மணிக்கு எந்திரிச்சிருந்தவன் 5 கிலோமீட்டர் போயிட்டு இருந்தவன் இப்போ எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறான்? 5 மணிக்கு எந்திரிக்கிறான். இப்போ எத்தனை கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள போகிறோம்? 10 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர். அதை போய் பார்த்தோன்னா கொஞ்சம் விலை உயர்ந்த மரம், கொஞ்சம் தேக்கு அந்த மாதிரிலாம் விலை உயர்ந்த மரம். அப்போ என்ன பண்ணுறோம், அதையெல்லாம் வெட்டி கொண்டு போய் நகரத்தை வைக்கணும். 100 ரூபா கிடைச்ச இடத்துல இப்போ வந்து 500 ரூபா கிடைக்கும். இது இப்படியே ஓடுது. அப்போ அந்த 500 ரூபா வச்சா வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு சாலை கட்டுறது, ஒரு துணிமணி எடுக்கிறது, ஒரு நேரம் சாப்பிட்டு இருந்தோம் இப்போ 3 நேரம் சாப்பிட்றோம். இப்படி இப்படி அவனுடைய வாழ்க்கை ஓடுது. கொஞ்ச நாள் ஓடுது. ஒரு நாள் மறுபடியும் கனவுல வர வந்துட்டு, என்னப்பா நல்லா இருக்கு, நல்லா இருக்கிறது எப்படி இருக்கு. அது மாதிரி 500 ரூபா கிடைக்குது. ஒரு சின்ன வீடு சாலையில் எடுத்துட்டேன், ஒரு துணிமணியெல்லாம் எடுத்துட்டேன், 3 நேரம் எனக்கு சாப்பாடு கிடைக்குது இப்படிலாம். இப்போ கடவுள் சொல்றாரு, இல்லை இல்லை நீ இன்னொரு 5 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள போ. எத்தனை கிலோமீட்டர்? இன்னொரு 5 கிலோமீட்டர். சரியாடா? கவுன்ஸ் வரையா இல்லையா? இன்னொரு 5 கிலோமீட்டர். 5 மணிக்கு எந்திரிச்சிருந்தவன் இப்போ எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு எந்திரிக்கும். 10 கிலோமீட்டர் போயிட்டு இருந்தவன் இப்போ 15 கிலோமீட்டர். இப்போ 15 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள உழைப்பை கூட்டி வச்சிருக்கோம். அப்போது 15 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அங்கே மொட்டை பாறை. என்ன பண்ணுறது தெரியல. முன்னாடியே இருந்ததா கூட அந்த மரத்தை வெட்டி கொண்டு போய் ஒரு 500 ரூபா கிடைக்குது. இது மொட்டை பாறை சோர்ந்து போய் அந்த கோடாலி எடுத்து ஒரு ஓங்கி அந்த பாறை மரம் அடிச்சு உட்காரும்போது பாறை வந்து ஒரு வித்தியாசமான திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாறையை உடைய ஆரம்பிச்சு போய் உள்ளுக்குள்ள போக என்ன இருக்குது?
எல்லாத்தையும் இது ஒரு கதை தான். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பின்னாடி என்ன, நாம் எந்த அளவுக்கு உழைப்பை முயற்சியை ஊக்குவிக்கிறோமோ அடுத்தது அவன் பார்த்தீங்கன்னா தெரியும், கடவுள் சொன்னதை நம்பிக்கை போகிறான். அவனுடைய முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் கடவுள் அவனுக்கு வழிகாட்டுறதை நம்பி, கடவுள் இருக்கிற நம்பிக்கையும் உங்களுடைய உழைப்பும் ரெண்டும் ஒன்று சேர்ந்து ஒத்து போகும்போது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல விதத்தில், இன்னும் ஒரு உயர்ந்த விதத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அந்த ஒரு நம்பிக்கையோடு இறைவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார் என்ற உறுதியோடு நாம் ஜெபிப்போம். இந்த கடைக்கு நல்ல ஒரு வியாபாரம் கிடைக்க, நல்ல ஒரு லாபம் கிடைக்க நம்பிக்கையோடு